ஒரு கேப்டன் 0 ரன் இருக்கும்போது டிக்ளேர் கொடுத்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அந்த டிக்ளேருக்கு போலீஸே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. உண்மையிலே நடந்த இந்த சம்பவத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. 2000 ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த சீரிஸ்ல 2-0 அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா முன்னிலையில இருந்தாங்க. கடைசி டெஸ்ட் செஞ்சுரியில நடந்துச்சு. அந்த டெஸ்ட்டை டிரா வாட்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து போராடிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அந்த மேட்ச் தொடங்குது. முதல் நாள்ல லைட்டா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால பாதி ஆட்டம் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 3 நாளும் சரியான மழை. அதனால 5வது நாள் தான் பிளே கண்டினியூ ஆச்சு. முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் ஆடிட்டு இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆடிட்டு இருக்கும்போது ஆன்செக் நோனியா என்ன பண்றாருன்னா, இங்கிலாந்து கேப்டனான நாசிர் ஹுசைன் கிட்ட போய் நம்ம மக்களுக்காக இந்த போட்டியை விளையாடுவோம். இந்த போட்டியில ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்போம். நாங்க 248 அடிச்சு டிக்ளேர் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க 0 ரன் இருக்கும்போது டிக்ளேர் பண்ணுங்க. நாங்களும் அடுத்து 0 ரன் இருக்கும்போது டிக்ளேர் பண்றோம். நீங்க கடைசி இன்னிங்ஸ்ல 249 டார்கெட்டோட ஆடுங்க. சோ அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் நோனியா நாசிர் ஹுசைன் கிட்ட சொல்ல, நாசிர் ஹுசைன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட போய் பேசியிருக்காரு. அப்ப டீம்ல இருந்த அலெக்ஸ் ஸ்டூவர்ட், மைக்கேல் வேகன், மார்க் புச்சர் எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்ல வேணாம், அப்படி விளையாண்டா நம்ம தோத்துருவோம். டார்கெட்டோட ஆனவனா டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா மைக்கேல் வேகன் பிச்சை போய் பார்த்துட்டு இல்ல நம்ம சேஸ் பண்ணலாம், அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அம்பையர்ஸ்மே ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அடிப்படையில் இது ஒரு நல்ல டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் கிட்டயுமே டிக்ளேர் பண்ணி கடைசி இன்னிங்ஸ்க்கு டைரக்டா போறாங்க. அந்த இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடி இங்கிலாந்து த்ரில்லிங்கா ஜெயிச்சிட்டாங்க. அப்ப இங்கிலாந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஆன்செக் நோனியாவை கொண்டாடி இருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா விட்டு கொடுத்திருக்காரு, இந்த வெற்றி இங்கிலாந்தின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுத தொடங்கி இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான் இங்கிலாந்தின் மோசமான வெற்றின்னு எழுதினாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது 2000 ஆண்டு இந்தியாவில் இருந்த டெல்லி போலீஸ் ஒரு பரபரப்பான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேஸானது 1999 சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு டூர் வந்திருந்தப்போ மிகப்பெரிய சூதாட்டமானது இந்தியாக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அந்த சூதாட்ட வழக்குல பல பேரை கைது பண்ணிட்டு வரும்போது சஞ்சய் சாவ்லா அப்படிங்கிற மிகப்பெரிய சூதாட்டக்காரனையும் கைது பண்றாங்க. அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல நடந்தது சாதாரண சூதாட்டம் கிடையாது, அது ஒரு மேட்ச் பிக்சிங். அதாவது பிளேயர்ஸ்ல ஒருத்தர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அது சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனான ஆன்செக் நோனியா. அதுக்கப்புறம் நம்ம இந்திய போலீஸ் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டரான ஆன்செக் நோனியாவை கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரிக்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல உண்மையை சொல்லாதவர் அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1994 இருந்தே அவர் மேட்ச் பிக்சிங்ல ஈடுபட்டு வந்திருக்காரு. 7 வருஷம் சூதாட்டக்காரர்கள் கூட தொடர்ச்சியா கனெக்ஷன்ல இருந்திருக்காரு. இந்த சூதாட்டக்காரர்கள் கிட்ட டீம் பத்தின இல்ல மேட்ச் பத்தின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு $10,000 இருந்து $15,000 கிடைக்குமா. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் படி கணக்கு போட்டீங்கன்னா 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ஒரு மேட்ச்க்கு அவருக்கு கொடுத்திருக்காங்க. வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும். இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடையாது. இந்த ஓவர் இவங்க வீசுவாங்க, இந்த பொசிஷன்ல இந்த பேட்ஸ்மேன் இறங்குவாங்க, டீம்ல இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சக டீம் பிளேயர்ஸ் கிட்டயுமே பேசி அவங்களையுமே மேட்ச் பிக்சிங்ல இன்வால்வ் ஆக வச்சிருக்காரு. அவங்க கிட்ட நீ இந்த ஓவர்ல இவ்வளவு ரன் கொடு, இத்தனை ரன் அடிச்சிருக்கும் போது நீ அவுட் ஆகி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேட்ச் பிக்சிங் அவர் பண்ணியிருக்காரு. அப்படிதான் நான் முன்னாடி சொன்ன அந்த மேட்ச்லயே அவர் பண்ணிருப்பாரு. அந்த மேட்ச்ல மழை 3 நாள் வந்ததால அந்த மேட்ச் கண்டிப்பா டிரா ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லையா. சோ டிரா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிட் கட்டுறவங்க எல்லாமே சூதாட்டக்காரர்கள் கிட்ட கட்டியிருப்பாங்க. அப்படி அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தா கம்பெனில கல்லா காலியாகி போயிடும். அதனால சூதாட்டக்காரர்கள் ஆன்செக் நோனியா கிட்ட இந்த மேட்ச் டிரால முடியக்கூடாது, இந்த மேட்ச்ல ஏதாவது ரிசல்ட் வரணும், யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு நிறைய காசு தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாசிர் ஹுசைன் அம்பையர்ஸ் எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ணி 3 தடவை அந்த மேட்ச்ல டிக்ளேர் கொடுக்க வச்சிருப்பாரு. இதை கேள்விப்பட்ட உடனே தான் இங்கிலாந்து வீரர்களும் இங்கிலாந்து கிரிக்கெட் ஆர்வலர்களும் இங்கிலாந்து அந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டதே மிகப்பெரிய பாவம், இங்கிலாந்து பெற்ற வெற்றிகளிலேயே மிக மோசமான வெற்றினா அது இந்த ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையா தங்களுடைய ஆதங்கங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க.